சார் இந்த போலீஸ் பாதுகாப்பு கேட்டார்ல சார் இப்போ சார் இப்போ கேட்டதுலேயே ஒரு வதந்தி பரப்பப்படதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது அவர் கரூர் செல்வதற்கு முன்பாக விமான நிலையத்தில் ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு இருக்க வேண்டும், அந்த சாலைகளில் ஒரு வழி பாதையாக இருக்க வேண்டும், வெளியே செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று டிஜிபி அலுவலகத்தில் விஜய் தரப்பில் கொடுக்கப்பட்ட மனுவில் இல்லாத தகவல்களை இருப்பதாக கூறி ஒரு வதந்தி சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது. இதற்கும் ஆளுங்கட்சி தான் உடந்தையாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டும் பொதுவாக விஜய் ரசிகர்களால் பேசப்படுகிறது. இதனால அவருக்கு அரசு நிர்வாகத்தாலும் அவர் அச்சுறுத்தப்படுகிறாரோ அல்லது தவறான பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறதோ என்ற அச்சம் அவருக்கு இருக்குது. அதனால தான் அவர் போக முடியல. கூட இருக்கிறவங்களும் அனுபவம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. அது உண்மைதான். அப்படி அத்தகைய சிக்கல் இருக்குது அவருக்கு. நீங்க அச்சம்னு சொன்னதுக்காக அச்சம் என்பது உடமையடா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் தலைவர் பண்ணாரு. ஆகவே 6லும் சாவு 100லும் சாவு இதையெல்லாம் இந்த காலத்திலே சொல்லி கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். நீங்க பெட்டிஷனை கொண்டு போய் டிஜிபி ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கும் பெட்டிஷனை கொண்டு போய் உங்களுக்கு சார் எதிர்கட்சி ஆயிடுச்சு சார் ஆளுங்கட்சி. உங்களுக்கு ஆளுங்கட்சியை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். உங்களை வரவேற்பு கொடுத்து கூட்டு போயிடுவாங்களாங்க. நீங்க இறங்கி போங்க சார், தடுக்கட்டும், தடுத்தா நாடு பார்க்கட்டும். நீங்க தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறீர்கள். அந்த தொடர்பு எல்லையிலிருந்து நீங்க அன்னைக்கு டிவியில வந்தீங்க, என்னை எந்த கோபம் என்று சொன்னால் என்னை கைது செய்யுங்கள், நான் இருக்கேன்னு சொன்னீங்க. அருமையான, நீங்க சொன்னது சரியான ஒரு காரணம். ஆனா அதற்கு பின்னாலே நீங்கள் அந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர எதுக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பெயில போட்டீங்கன்னா டிஸ்மிஸ் ஆகும், டிஸ்மிஸ் ஆனா அரெஸ்ட் ஆகும். ஒரு அரசியல் தலைவர் எப்பொழுதுமே களம் இறங்க வேண்டும். எவ்வளவு போராட்டங்களை நாம் மொழி போராட்டத்திலிருந்து சுதந்திர போராட்டத்திலிருந்து அத்தனையும் பார்த்தாகிவிட்டது. நான் கோர்ட்ல இருந்த கண்ணன், நான் வேணும்னு சொல்லல. அந்த ஜட்ஜி எஸ்ஐடி போடுறப்போ, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறப்போ, அந்த அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீன் கேஸ் வருது. அந்த பெருமாநல்லூர்ல சந்தேகம் இருக்கு, அந்த ஆக்சிடென்ட் கேஸ் அது வர்றப்ப நான் கோர்ட்ல இருந்து என்னுடைய லாயர் திருமூர்த்தி இருந்தாரு. அப்ப ஜட்ஜிக்கு அதை போட வேணாம், நாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க. அரசு தரப்பு ஒப்புக்கொள்ளவில்லை. பிபியும் சரி, ஏஜி லைன்ல வந்துட்டாரு, ஏஜி எல்லாம் வந்துட்டாங்க. ஒப்புக்கொள்ள நான் என் கண்ணால பார்த்த ஒப்புக்கொள்ள. அப்போ ஜட்ஜி சொல்றாரு, டோன்ட் டிக்டேட் மீ, ஐ அம் டிக்டேட்டிங் நவ. எனக்கு வேணும், நான் போடுறேன், நீங்க என்ன போட வேணாம்னு சொன்னீங்கன்னு சொன்னார். இதுதான் இந்த கோர்ட்ல நடந்தது. அதுக்கு பின்னாடி ஜட்ஜி அவர் திமுகவை அவருடைய திமுகவை உண்மையா இருக்கட்டும். இப்ப எஸ்ஐடி எதிர்த்து கவர்மெண்ட் போகுது. எஸ்ஐடி வேணாலும் அவங்க போறாங்க தாவேக்க தரப்புல. கவர்மெண்ட் எதிர்த்து சார் போனோம், சிபிஐ விசாரணை உத்தரவிட்டு போகுது அப்படின்னு இருக்கலாமே. இன்னைக்கு அங்க போய் வாதிடுறாங்களே. கரெக்ட். அதை நீங்க ஒரே வரியில சுப்ரீம் கோர்ட்ல மை லார்ட்ஷிப் யூ நோ எனி அப்ஜெக்ஷன் given that so many cases to hand over to CBI, we got it very good result from பொள்ளாச்சி பாலியல் கேஸ்ல. அது மாதிரி அதனால மை லார்ட்ஷிப் இத நாங்க நேரா சிபிஐ கொடுத்துறோம், அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, விசாரிக்கட்டும்னு சொல்லியிருந்தா இந்த ப்ராப்ளமே இல்லையே. அப்புறமா சிபிஐ கிட்ட கொடுத்த பின்னாடி விஜய் அப்புறமா போகாம இருந்தாருன்னா இன்னும் ரொம்ப பெரிய தப்பாயிடும் இல்ல அது. அதை ஏன் கவர்மெண்ட் கொடுக்க விட மாட்டேன்னு சிபிஐ தேவையில்லைன்னு ஏன் சொல்லுது? கள்ளக்குறிச்சி சாராய வழக்குல ஏன் கொடுத்தாங்க? அதான் இந்த விஜய் கரூர் நெரிசல் சம்பவத்தில் அது தொடக்கத்தில் இருந்தே நிறைவாக அந்த கேள்வி கேட்குறதார். இந்த ஒரு அரசியலற்ற அரசியல், அதாவது அரசியல் மாதிரி தெரியுது, ஆனால் அரசியல் இல்லாத மாதிரியும் தெரியுது. ஆனால் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆனால் திரும்ப அதே கோரிக்கையை வலியுறுத்தி உச்ச நீதிமன்றத்தில் வாதிடுறாங்க. விஜயை பொறுத்தவரையில் முதல்ல எனக்கு காவல்துறை தான் என்னை வீட்டுக்கு போக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ காவல்துறையிட்டே போய் நான் கரூருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த சினிமா மாயை அரசியலை அவருடைய தொண்டர்கள் இன்னும் ஸ்டாண்ட் வித் விஜய் என்று அவர் விஜய் செய்வது அனைத்தும் சரியானது என்றுதான் அவருடைய ரசிகர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பொதுவாக உள்ள மக்கள், நபர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அதை பல்வேறு விதமாக விமர்சிக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த பிரச்சனையில் அரசியலால் இது 2026 தேர்தலில் இந்த பிரச்சனைகள் தேர்தலில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா சார்? மண்வெட்டி கையில் எடுப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தாமறிய மறந்திருப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அது மற்றவருக்கு குழிபறிப்பார்னு வரும். மண்வெட்டி கையில் எடுப்பார், மற்றவருக்கு குழிபறிப்பார், அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தாமறிய மறந்திருப்பார் வரும். இது எதை எவர் திட்டமிட்டு வேண்டும் என்று செய்தாலும் அது அவர்களுக்கே எதிர்ப்பாக போய் முடியும். அதுதான் இயற்கையாக அமையும். ஆகவே அங்கே ஒரு திட்டமிட்டு சதி நடந்திருக்குமே ஆனால் அது நிச்சயமாக யார் சதி செய்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டப்படுவார்கள். அவர்கள் மூடி மறைக்க முடியாது.
அதை மறைத்து வைக்கவும் முடியாது. ஆகவே அது ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணதா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். இப்ப எங்க மாட்டிச்சு? மகேஸ்வரி பெஞ்சில மாட்டிச்சு. அவர்தான் ஏற்கனவே சிறப்பான சரித்திரம் வாய்ந்த தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதி. ஆகவே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவர் 2 பக்கமும் ஏன் கேஸ் நடந்ததுன்னு கேக்குறாரு. மதுரையிலயும் சென்னையிலயும் நடக்குது. சென்னையிலயும் பென்ஷனை போட்டாங்க ஜூரிஸ்டிக்ஷன். 2 கோர்ட் இருக்கு, மதுரையிலயும் நடக்குது. அப்புறம் சென்னையில இருக்க நீதிபதியும் கேக்குறாரு. ஆகலன்னா அவர் அதிமுக சார்ந்தவர், அவங்க குடும்பம், இதெல்லாம் வேண்டாம். இது ஒரு நீதிபதியை பற்றி பேசுவதே நான் புரட்சி தலைவர். ஒரே பிரச்சனை, மதுரை கோர்ட்ல ஒரு கேஸ், இங்க ஒரு கேஸ் போடக்கூடாது. ஹைகோர்ட்ல, சென்னை ஹைகோர்ட்ல இங்க ஒரு பெட்டிஷன் இங்க போட்டு இங்க ஹியரிங் எடுத்தாரு. அங்க பெட்டிஷன் போட்டாங்க, அவர் ஹியரிங் எடுத்தாரு. 2 பெட்டிஷன் போடக்கூடாதா? நாங்க நீதிமன்றத்தில் நீங்க நல்ல அனுபவம் உள்ளவனால உங்களை கேட்கறேன். இல்ல கரெக்ட், இவர் கரெக்ட். திருச்சிக்கு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா மதுரைக்கு போவோம். ஆமா, திருச்சிக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா சென்னைக்கு வரும். அப்ப நீங்களே ஜூரிஸ்டிக்ஷனை பிரிச்சு வச்சுட்டீங்கல்ல. மதுரைக்கு எது போனோம்? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் மதுரைக்கு போகணும். இந்த பக்கம் கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், கோயம்புத்தூர் எல்லாம் சென்னைக்கு வரணும். அப்ப பெட்டிஷன் எங்க உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனோ அங்கதான் போய் பெட்டிஷன் போட முடியும். நீ இங்கேயே கேட்ட அங்கேயே கேட்டீங்கன்னா 2த்தையும் கிளப் பண்ணணும். அது கிளப் பண்ணதுக்கு யார் அதிகாரம்? சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. இப்பதான் அங்க போயிருக்கு. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆகவே என்னை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, சத்தியம் டிவி சார்பில் இதுல எந்த பாங்கும் நமக்கு இல்லை என்பதை உறுதியாக சொல்லுவதன் மூலம் இதை சிபிஐக்கு கொடுத்துறதுதான் கரெக்ட். சிபிஐ விசாரிக்கட்டும். அதுல சிபிஐ எந்த அரசியலும் பண்ணல. பொள்ளாச்சி பாலியல் கேஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது தூக்கி கொடுத்ததாலதான் அருமையான ஒரு தீர்ப்பு வந்தது. மக்கள் போற்றக்கூடிய தீர்ப்பு வந்தது. கள்ளக்குறிச்சி தூக்கி கொடுத்துட்ட உடனே கள்ளக்குறிச்சி தூக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் கொடுத்து விட்டார். அப்ப விஜயை சார்ந்தவர்களோ எதிர்கட்சியோ மற்றவர்களோ மாண்புமிகு முதல்வரை பார்த்து கேட்பார்கள், இதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையே கொடுக்கன்னு கேட்பாங்கல்ல. இப்போ கள்ளக்குறிச்சி பொள்ளாச்சி எல்லாம் தேர்தலுக்கு காலத்தில் வரவில்லை. இது இப்பொழுது இன்னும் 6 மாதத்துல தேர்தல் இருக்குது. தேர்தலில் முக்கிய எதிர்கட்சியாக திமுகவை அறிவித்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடன் இப்போது அவர்கள் சற்று நெருக்கமாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் சிபிஐ விசாரணை போனால் இந்த விசாரணை அமைப்புகள் ஒருவேளை மத்திய அரசின் வளையத்துக்குள் இருப்பதாக அவர்கள் கூறும் குற்றச்சாட்டால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சமாக இருக்குமோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இது நாள் வரைக்கும் விஜய் திமுக தான் ஆபரேட் பண்ணதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இல்லைன்ற நிலைமை ஆகி போச்சு. திமுக வெர்சஸ் தாவேகான் இந்த சாவுல இருந்து 41 சாவுல இருந்து அதை தீர்மானிக்கப்பட்ட விஷயமா மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? பாஜக விஜய் வலையில விழுமான்னு சொல்லி பாஜக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப பாஜக ஏக்குறதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து அவர் தப்பிச்சு வெளியில வரணும். ஆகவே அவர் முதல்ல வெளியில வரணும், அப்புறம் தப்பிச்சு வெளியில வருது. அப்புறம் அவர் நல்ல ஆலோசகர்களை, அனுபவம் வாய்ந்த தலைவர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு டிஸ்கஸ் பண்ணி வெளியில வந்தார்னா அவரால் நல்ல அரசியல் பண்ண முடியும். ஆகவே இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை. அவர் போய் அவங்களை எல்லாம் பார்க்கணும். பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் அந்த குடும்பத்தோட 2 கலந்து அதை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை என்னுடைய கருத்து சிபிஐக்கு கொடுப்பதில் தவறில்லை. ஓகே போலேன் சார், உங்களுடைய அரசியல் அனுபவங்கள், நீதிமன்ற அனுபவங்களில் இருந்து இந்த கரூர் நெரிசல் சம்பவத்தில் உண்மை வெளியே வருவதற்கு முதலில் விஜய் வெளியே வர வேண்டும். 2வது அரசு சிபிஐ விசாரணைக்கு அதை கொடுத்தாலும் ஒன்றும் தவறவில்லை. உண்மை வெளியே வர வேண்டும் என்ற கருத்தை எங்களோடு பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. 2026 தேர்தலில் கண்ணன் இந்த டிபேட்ல கண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சரியா பாயிண்ட் பிடிச்சு கரெக்டா நீங்க ஜட்ஜி மாதிரி ரிசல்ட்டையும் சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.